சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. தனிப்பட்ட முறையில் ட்ரிபிள் டியை வந்து பரபரப்பான வெற்றியாக கொண்டு போனதுக்கான முக்கிய காரணம் பத்திரிகை, ஊடகம், இணையதளம் தான். அவனன்றி உலக அசையாது என்பதைப் போல உங்களை என்று எதுவும் இல்லை. நீங்கள் கொண்டாடினீர்கள், மக்கள் கொண்டாடுகிறார்கள். ஸோ அதற்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. ஹாட்ஸ்பாட் 2 முதல்ல தம்பி விக்னேஷ் கார்த்திகை பற்றி அவருடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து எதாவது பார்த்ததில்லை. என் மகன் உமாபதி வந்து அப்கமிங் ஹீரோ டைரக்டர்ஸுகளை பற்றி ஒரு மதிப்பீடு வச்சுக்கிற பொழுது தொடர்பு கொண்ட பொழுது, அப்பா ஒரு டேஸ்ட்ஃபுல் டைரக்டர்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அதுக்கப்புறம் தான் அவருடைய ப்ரீவியஸ் செட்டப்லாம் பார்த்த பிறகு நேரேட் பண்ணாப்புல. நேரேட் அந்த பண்ண விதமே ஒரு மெச்சூர்டான ஆள். அப்புறம் அவருடைய அணுகுமுறையிலெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொடியூசர் கம்பெனி தம்பி பாலா, அனில், பிரியன்லாம் சொன்னதை போல் ஒரு ப்ரொடியூசருக்கான ஒரு அற்புதமான டைரக்டர். எல்லா நாலேஜும் தெரிஞ்சிருக்கு. ஸோ 24 கிராஃப்ட்னு சொல்லுவோம்ல, அடிப்படையில் நல்ல நடிகன். இப்போ கூட நான் மேடையில் கேட்டேன், தம்பி தனிப்பட்ட முறையில் நடிக்க கூப்பிட்டான்னு வருவியாப்பா அப்படின்னு. இல்லை சார், கவனிச்சதுகள் ஏற்பட்டோம் அப்படின்னா. ஸோ நல்ல நடிகன் கிரியேட்டராக இருக்கிற பொழுது நடிகர்களுக்கு ரொம்ப அவர் என்ன டைரக்டர் எதிர்பார்க்கிறாரு அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓ, இதைத்தான் எதிர்பார்க்கிறார்ல அப்படின்னா. ஸோ அந்த வகையில் ஒரு ஆழமான தமிழ் இண்டஸ்ட்ரியில் வருங்கால ஸ்டாண்டர்டான ஒரு இயக்குநர்கள் ஒரு தம்பி தான் அந்த விக்னேஷ் கார்த்திக். ஸோ அவனுடைய இயக்கத்தில் நான் ஒரு பர்டிகுலர் எபிசோடு நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ மேடையை பார்க்குறேன், செம்பி, ஆமாம், ஆனலகன், தம்பி அஸ்வின், நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனோட நான் அருகில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு. 96 கதாநாயகி பவானி, 96 கதாநாயகி, இளைய கதாநாயகன் எங்கள் மாமாவோட செல்லப்பிள்ளை ஆதித்யா MS பாஸ்கர், விடுதலையினுடைய கதாநாயகி பவானி இல்லை. ஸோ பெரிய ஒரு ஸ்டாண்டர்டான அப்கமிங் எல்லாருக்கும் புரிந்த அற்புதமான எதிர்காலத்திலோட எனது நகைச்சுவை வறட்சியை போக்குவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய தம்பி அமர். ஸோ நல்ல ஒரு டீம் இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்க பொழுது, ஆமாம், இவ்வாறு ஒரு கேமராமேன் கூட தன்னை வளர்த்து இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி சொல்கின்ற உணர்வோடு ப்ரிப்பரேஷனோடு வந்தார் பாருங்க. ஸோ அந்த எண்ணங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளையெல்லாம் நிகழ்த்திட்டு போகும். அதே போல் பாலா, சினிமாவில் என்றது ஒன்றை மட்டும் தெரிந்தால் மட்டாது, ஒரு நட்பு பாருங்கள். ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் அது சபை, ஒரு நம்மளுடைய அண்ணன் தம்பி அக்கா சித்தி அந்த உணர்வோடு வந்து விட்டுட்டேன் டைரக்டர்னா அந்த ஒரு யதார்த்தம், ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து பேசாமல் ஒரு யதார்த்தத்தில். ஸோ யதார்த்தமான பிள்ளைங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு படைப்பை கொடுத்துருக்குறாங்க. MS பாஸ்கர் மாமா இங்கே வந்துட்டு போனாங்க, பேசிட்டு போனாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த என்னுடைய போர்ஷன் என்பது செகண்ட் ஹாஃபில் வந்து வருதுன்னு நினைக்கிறேன். இன்னும் படத்தை பார்க்கல. ஒரு வித்தியாசமான கோணம் தான். ஒரு அப்நார்மல் தாட் எப்படி வேணாலும் யோசிக்கலாம். அதை ஒரு ஃபைனலில் வந்து அதுக்கு சரி பண்ணணும். எனக்கும் என் மகளுக்குமாக இருக்கக்கூடிய திவாரி, KK திவாரி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி செஞ்சனா திவாரியா, ஆமாம், ஒரு தூண்டு கடுகு சிறுத்தாலும் காரம் பாகான்ற மாதிரி ஃபுல்லாக எனக்கு ப்ராம்ப்டிங் வேண்டாம், ஃபுல் டயலாக் நான் மண்டையில் ஏற்றிக்கிட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்ட்டு அந்த பொண்ணு அப்படி பண்ணிச்சு. ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ நல்ல தமிழில் வந்து உள்வாங்கிக்கிட்டு எனக்கு ப்ராம்ப்டிங் தான் சூழல் அந்த கேரக்டரோட மூடுக்கு போயிட்டு விக்னேஷ் அப்படி ஒர்க்கு வாங்குவான். ஒரு டேரக்டர் ஒர்க்கு வாங்குறது என்பது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நூல் மேலே போனால் கூட விட்டுருவான், இல்லை சார் அப்படின்னு. ஸோ இதில் ஏதாவது எனக்கு ஒரு புகழ் கிடைத்ததா இந்த கிரெடிட் கோஸ் டு விக்னேஷ் கார்த்திக். இந்த அற்புதமான பிள்ளைகள் அடுத்த தளத்துக்கு சிறப்பாக பயணம் போக எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். விக்னேஷ் வந்து ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தான் ஃப்ரெண்டு. அப்போது இவர் வந்து சொன்னார்ப்பா, இது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணும்னு விக்னேஷ் ப்ரோ சொல்கிறாரு அப்படின்னாப்புல. சரி அப்படின்னு வந்துட்டு அழகாக அந்த கேரக்டரை பற்றி சொன்னாப்புல. ஒரு சின்ன கேரக்டர் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க, ஒரே கதையில் நீங்களும் உங்கள் பையனும் நடிக்கிறீங்கன்னாரு. அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. சரி, 2 கேரக்டர் கேட்டேன், பிடிச்சிருந்தது. உண்மையான விஷயம். நடிகர்களை வந்து ரசிக்கணும், அதுக்காக வந்து ரொம்ப பூஜித்து ரொம்ப ஒரு ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து விளக்கி சொல்லக்கூடிய ஒரு கதை. இப்போ வெளியில் பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் மேலே யாரும் கோச்சிக்க மாட்டாங்களா இதுக்குன்னு. நிச்சயமாக உண்மை புரிந்தவர்கள் வந்து கோச்சிக்க மாட்டாங்க. அதனால் வந்து இந்த கேரக்டர் எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணலை. இந்த கேரக்டரை எனக்கு கொடுத்த அன்பு மகன் விக்னேஷுக்கு என்னுடைய நன்றிகள். விக்னேஷை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிய என்னுடைய அன்பு மகனுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த டீம் நிச்சயமாக அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும், மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அது எல்லாவற்றிற்கும் உங்களுடைய ஆதரவும்
அரவணைப்பும் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ ஹாட்ஸ்பாட் 1 வந்து ஒரு நல்ல ரிசப்ஷன் இருந்துச்சு தேட்டரில். அதை விட அதிகமாக ஓடிடியில் ஒரு பெரிய ரிசப்ஷன் இருந்துச்சு, நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஹாட்ஸ்பாட் 2 ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு புஷ் கொடுத்து பண்ணது வந்து மிஸ்டர் கேவி துரை. ஓகேங்களா, அவர் ஆக்சுவலாக இங்கே வர முடியல அவரால். பட் அவர் வந்து ஹீ புஷ்டஸ். கேவி துரை வந்து இதை பண்ணால் இது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பார்ட் 1 வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கு. ஸோ பார்ட் 2 வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு ரெடியாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு புஷ் கொடுத்தது வந்து அவர் தான். ஸோ அப்படி பேசுகிறப்போ விக்னேஷ், நான் அவ்வளோ ஒன்றா உட்காந்து பேசுகிறப்போ விக்னேஷ் வாஸ் இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக கதை ரெடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இமீடியட்டாக வி டுக் இட் ஆஃப். அப்படி தான் ஹாட்ஸ்பாட் 2 ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து படிப்படியாக வரப்போ தென் விஷ்ணு விஷால் பிரதர் வந்து பார்ட் 1 பார்த்துட்டு ஹி வாஸ் லைக் வெரி ஹாப்பி வித் இட். பார்ட் 2 கதையை வந்து கேட்டார், விக்னேஷ் நரேட் பண்ணார் அண்ட் ஹி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். ஸோ அவர் வந்து நான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். அண்ட் சின்ஸ் இந்த டேட்ஸ் வந்து நாங்கள் ஆக்சுவலாக இந்த டேட்டில் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதா இல்லை, நாங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி வரதா தான் இருந்தோம். பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஜனநாயகம்லாம் தள்ளி போனதுனால திரும்ப அந்த படம் வரதுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்ற பாயிண்டில் அட்வான்ஸ் பண்ணோம். ஸோ அவர் வந்து அவருடைய பர்சனல் இதில் ஹி வாஸ் நாட் இன் டவுன், அப்ராடில் இருக்கார். அதனால் அவர் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வர முடியலை. நீ என்னைய தனிப்பட்ட முறையில் இதை கன்வே பண்ண சொன்னார். டேட்ஸ் வந்து வாஸ் நாட் கிளாரிட்டியாக இல்லாதனால அவர் முன்னாடியே பிளான் பண்ண முடியலை. அந்த ட்ரிப்பை முன்னாடியே பிளான் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கிறப்போ அஃப்கோர்ஸ் ஒரு ப்ரொடக்ஷனாக பண்ணுறப்போ நிறையா ஒரு டஃப் டைம்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் வந்து எங்களுக்கு இனிஷியலாக ஒரு ஹேண்டாக சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் சப்போர்ட் பண்ணி ஒரு மாதிரி எங்கள் கூட சூப்பராக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து மிஸ்டர் ராபின். இவர் அந்த ஆஸ்பெக்டில் நான் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். ஸோ வெரி தேங்க்ஸ் ராபின், ஆக்சுவலி யூ ஆர் ஸோ ஸ்வீட். ஓகே, ஆக்சுவலி என்னை நிறையா பொறுத்து போயிருக்காரு, நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. பட் ஸ்டில் ஹீ இஸ் வெரி நைஸ் அண்ட் ஹீ ஹஸ் சப்போர்ட்டட் மீ இன் மெனி திங்ஸ். அண்ட் அகெயின் அதுக்கப்புறம் வந்து அனில் வந்து அவர் ஐ திங்க் த லாஸ்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் த மூவியில் நாங்கள் ஆக்சுவலாக இன்னொருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அவர் வந்து விக்னேஷ் அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஹீ வாண்டட் டு ஜாயின் ஹேண்ட்ஸ். அப்படியே அந்த விஷயம் நடந்துச்சு அண்ட் இட் வாஸ் ஆல் குட். அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஹாட்ஸ்பாட் வந்து கரெக்டாக பொசிஷன் ஆகி வந்து இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோம். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் வந்தானா சார் தம்பிராமையா சார் ஃபஸ்ட்டு கதையை அவருக்காக தான் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நானும் விக்னேஷும் டிஸ்கஸ் பண்ணி அவர் சொன்னார் தம்பிராமையா சார்கிட்ட நரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. தம்பிராமையா சார் இருக்கட்டும், எம்எஸ் பாஸ்கர் சார் இருக்கட்டும், 2 பேருமே லெஜெண்ட்ஸ். 2 பேருமே கதையை ஓகே சொல்லிட்டாங்க, பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறப்பே எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு 2 பெரிய ஒரு லெஜெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு, ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் அப்படி எல்லாமே யங் ஆர்டிஸ்ட் அப்படி தான் இருந்தோம். ஸோ அதனால் எங்களுக்கு இந்த 2ல் வந்து ஒருத்தங்க ஒரு லெஜெண்ட்ஸ் 2 பேர் உள்ளே வராங்க அப்படின்றது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் அப்படியே ஓவராலாக ஆட் ஆன் பண்ணோம். அஸ்வின், ஆஃப்கோர்ஸ் அஸ்வின் ஹி அக்செப்டட் டு கம் இன். அண்ட் தென் பவானி ஸ்ரீ, சஞ்சனா, ஆதித்யா. அண்ட் ஆதித்யா வந்து பார்ட் 1லேயே இருக்கார். பார்ட் 1லேருந்து பார்ட் 2க்கு வந்த கண்டினியூ ஆகிற ஒரே ஆள் வந்து ஆதித்யா மட்டும்தான். ஸோ எங்கள் ஹாட்ஸ்பாட் டீமுடைய அவர் வந்து எங்கள் டீம் ப்ராடக்ட் ஆகிட்டார். அதனால் ட்ரெய்லரில் நீங்கள் டீசரில் பார்த்துருப்பீங்க, ஹாட்ஸ்பாட் 96 எடுத்தாலும் அவர் வந்து இருப்பார். ஸோ தட்ஸ் த வே. அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் அகெயின் ஹாட்ஸ்பாட் 1ல் ஆக்சுவலி இதை விட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஹாட்ஸ்பாட் 1 அப்படின்ற ஒரு டைட்டில், அதனால மட்டும்தான் ஹாட்ஸ்பாட் 2 இன்னைக்கு வந்து நிற்கிது. அது வந்து யாருனாலையும் மறக்க முடியாத உண்மை. ஏன்னா வேறு டைட்டில் வச்சுருந்தா இந்தளவுக்கு நாங்கள் பொசிஷன் ஆகிருந்தது. அகெயின் அதுக்கு நிறைய மெனக்கெடல் இருந்திருக்கும். ஹாட்ஸ்பாட் 1 அப்படின்ற ஒன்று, அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் ஹாட்ஸ்பாட் 2உடைய விசிபிலிட்டி காரணம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து கோ ப்ரொடியூசராக இருக்க சுரேஷனா வந்து ஹாட்ஸ்பாட் 1ல் அவர் என்னுடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இருந்தார். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவர் அன்னைக்கு கூட இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஹாட்ஸ்பாட் 2 வந்து இந்த இடத்துல இருந்திருக்காது. அது வந்து 100% அது ட்ரூ. அண்ட் தினேஷ், அஃப்கோர்ஸ் ஹாட்ஸ்பாட் 1 நாங்கள் ஃபஸ்ட் படம் பண்ணிவிட்டு
அதை அது படம் பண்ணி முடிச்சிட்டோம். படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே அந்த ஃபஸ்ட் டைமில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஒரு படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, எப்படி பொசிஷன் பண்ணுறது, நம்ம நினச்சி ஆரம்பிச்சிருப்போம். அண்ட் அதை கரெக்டாக கொண்டு போக முடியாமல் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதனால எங்களுக்கு டைம் நிறையா எடுத்துச்சு. அந்த இடத்துல எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணது தினேஷ், 6 என்டர்டைன்மெண்ட் தினேஷ். அண்ட் அவர் தான் அன்னைக்கு இதை ஏற்கனவே பார்ட் 1 ப்ரெஸ் மீட்ஸில் நிறையா சொல்லியிருக்கேன். அண்ட் தவறே கிடையாது, அதை திரும்ப திரும்ப சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் வர்றதுக்கு அன்னைக்கு தினேஷ் வந்து ஹி ஹெல்ப் அஸ் ஸோ மச். ஸோ தினேஷ் தான் அன்னைக்கு எனக்கு பொசிஷன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஹாட்ஸ்பாட் 1 வந்து அந்த அளவுக்கு இருந்ததுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். அண்ட் அகெயின் கம்மிங் டு டெக்னீஷியன்ஸ் வந்து ஓகே, எடிட்டர், டிஓபி 2 பேரில் யாரை முதல் சொல்கிறது ரெண்டாவது சொல்கிறதுன்னு தெரியல. 2 வந்து லைக் ஈருடல் ஓர் உயிர் தான் 2 பேருமே. அண்ட் எங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட்லேயுமே 2 பேரும் இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதனால் அவங்களும் வந்து எங்கள் பேனருடைய ஒரு 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 ப்ராடக்டாகவே ஆயிட்டாங்க. ஓகே, தோஸ் கைஸ் ஆர் வெரி ஸ்வீட். அவங்க வந்து என்னென்னா விக்னேஷ் கார்த்திகோட வளர்ப்புனே சொல்லலாம். ஒரு பக்கம் வளர்ப்புனா லைக் தே ஆர் வெரி க்ளோஸ் டு ஹிம். அவருடைய லைக் ஒரு பிரதர்ஹுட் பாண்டிங்ஸில் தான் இருப்பாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு டிரெக்டர், டெக்னீஷியன்ஸுன்றதை தாண்டி என்டையர் லைக் ஒரு ஆர்ட்டில் கோபியாக இருக்கட்டும், ஏடி டீமாக இருக்கட்டும், ஏடி டீம் நிறைய பேர் இருக்கிறனால எல்லாரையும் பேர் சொல்லலை. பட் எவ்ரிபடி எல்லாருமே தேவையில்லைக்குன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபேமிலியாக தான். எனக்கு ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குறப்பே பெரிய சர்ப்ரைஸ். என்னடா ஓகே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் தேர் கண்டினியூயிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் கைஸ் எவ்ரிபடி. ஓகே, அண்ட் ஃபைனலி ப்ரெஸ் பீப்புள், நீங்கள் வந்து ஹாட்ஸ்பாட் 1 வந்து இந்தளவுக்கு நாங்கள் ஒரு எப்படி இதை பொசிஷன் பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஃபஸ்ட் டைம் வந்து நிற்கிறப்போ எங்களால் முடிஞ்சதை பண்ணோம். ஆனால் அதை முழுசாக எங்களை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டினது நீங்கள் தான். அது அன்டவுட்டட்லி ப்ரெஸ்ஸோடைய சப்போர்ட்னால மட்டும்தான் ஹாட்ஸ்பாட் வந்து அந்தளவுக்கு விசிபிள் ஆச்சு. இன்றைக்கும் வந்து முழுக்க நாங்கள் வந்து ஹாட்ஸ்பாட் 2 உங்களை நம்பி இன்றைக்கி மறுபடியும் வந்து நிற்கிறோம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணி எங்களை மறுபடியும் ஒரு நல்ல ஒரு படமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இபி என்னுடைய டீம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பிரியன் வந்து எனக்கு எல்லாமே நான் இது வரைக்கும் எதுவுமே உட்காந்து எந்த வேலையுமே ஒரு ப்ரொடியூசராக வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பெருசாக ஒன்றும் பார்க்கல. ஏன்னா எல்லாமே இபி பார்த்து முடிச்சிடுவார். நம்ம ஒரு தெரில மற்ற ப்ரொடியூசர்ஸ் எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியாது. பட் நம்ம எதுவுமே நான் போய் கேட்கணும் அப்படின்ற பாயிண்ட்டே இருக்காது. ஹி சப்போர்ட்டட் மீ வெரி வெல். அவர் தான் இந்த என்டையர் ப்ராஜெக்டை வந்து ஒரு இன்னொரு ப்ரொடியூசர் மாதிரி இன்னும் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு. ஸோ தேங்க்யூ பிரியன். ஓகே, அண்ட் தட்ஸ் இட். சாரி, நான் விக்னேஷை பற்றி எதுவும் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, ஆனால் சொல்லலாம் ஒன்றும் கவலைப்பட மாட்டார். நாங்கள் இன்னும் ஒரு ஃபார்மல் ப்ரொடியூசர் டைரக்டர் மாதிரி இல்லை. மேபி அதனால தான் எனக்கு டக்குன்னு அது தோணவும் இல்லை. ஓகே, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்லணும்ல, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் விக்னேஷ். ஓகே, யூ brought us to this place. ஓகே, அண்ட் சுரேஷ் அனில்லாம் சொன்ன மாதிரி ஹீ இஸ் அ ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டர். இந்த வேர்டை நான் ஹாட்ஸ்பாட் 1 யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஹீ இஸ் அஃப்கோர்ஸ் அ ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டர். ஓகே, தேங்க்யூ.